அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடன் கருத்து வேறுபாடு காரணமாக நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா விவாகரத்து மனு அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே இஷானி கணேஷ் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் நடிகர் ரவிமோகன் அவர்கள் பாடகி கெனிஷா அவர்களுடன் சேர்ந்து அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டாரு. ஒரே மாதிரி ஒரே கலர்ல ஆடை அணிந்துலாம் கலந்து கொண்டாரு. இது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக கிளப்பப்பட்டது. தொடர்ந்து ஒரு பக்கம் ஆர்த்தி, ஒரு பக்கம் கெனிஷா, இன்னொரு பக்கம் ரவிமோகன், 3 பேரும் மாற்றி மாற்றி பதிவுகளை பார்த்தீங்கன்னா போட்டு வந்தார்கள். இடையில ஆர்த்தி அவர்களுடைய தாயாரும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து முன்வைத்தாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் ஸ்ரீலங்காவிற்கு கெனிஷா அவர்களும் ரவிமோகன் அவர்களும் சேர்ந்தவாறு சென்றிருக்கிறாங்க. அங்கு சென்று அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான விஜிதா ஹரத் அவங்களை வந்துட்டு சந்தித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக விஜிதா ஹரத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல என்ன போட்டிருக்கிறாரு அப்படின்னா, நடிகரும் தயாரிப்பாளருமான ரவிமோகன் அவர்களையும் பாடகியான கெனிஷா பிரான்சிஸ் அவர்களையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. ஸோ இவங்க 2 பேரையும் சந்தித்து பட தயாரிப்பு பற்றியும் இசை நிகழ்ச்சிகள் பற்றியும் கலந்துரையாடினேன். மேலும் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மேம்படுத்துவது, அதாவது மியூசிக் டூரிசமாக மேம்படுத்துவதற்காக நாங்கள் சில முயற்சிகளை வந்துட்டு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில புகைப்படங்களை போட்டிருக்கிறாரு. இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்கு.